மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தில் இன்று இரவு மடாதிபதி சிவிகை பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்கள் தூக்கிச் செல்லும் பட்டண பிரவேசம் விழாவினை முன்னிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 360 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஆதீன திருமடத்தில் ஆதீன மரபுப்படி குரு முதல்வர் குரு பூஜை தினத்தில் பல நூற்றாண்டுகளாக ஆண்டுதோறும் ஆதீன மடாதிபதி பல்லக்கில் எழுந்தருள பக்தர்கள் வீதி உலாவாக தூக்கிச் செல்லும் பட்டண பிரவேசம் விழா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தருமபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சிவிகை பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்கள் தூக்கி செல்லும் பட்டண பிரவேச நிகழ்ச்சிக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு திராவிடர் விடுதலைக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்பினர் மனிதனே மனிதனை தூக்கிச் செல்வது மனித உரிமை மீறல் என்று கூறி நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க கோரி போராட்டம் நடத்தியதால் அப்போதைய மயிலாடுதுறை கோட்டாட்சியர் பாலாஜி தடை விதித்தார். இதற்கு இந்து அமைப்பினர், அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் தடை விலக்கப்பட்டு பட்டண பிரவேச விழா நடைபெற்றது. இந்நிலையில் தருமபுர ஆதீனம் குரு முதல்வர் குரு பூஜை விழாவான இன்று தருமபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சிவிகை பல்லக்கில் இன்று இரவு பட்டண பிரவேசம் செய்யவுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழர் உரிமை இயக்கம், தமிழர் தேசிய முன்னணி, தமிழ்மண் தன்னுரிமை இயக்கம் ஆகிய கட்சி மற்றும் இயக்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டண பிரவேச நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க கோரினர். இந்நிலையில் இன்று நடைபெறும் ஆதீன மடாதிபதியின் பட்டண பிரவேச நிகழ்ச்சிக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா தலைமையில் நாகை, மயிலாடுதுறை மாவட்ட போலீசார், ஆயுதப்படை போலீசார், ஊர்காவல் படையினர் என 360க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாதவாறு தருமபுர ஆதீன மடத்தைச் சுற்றியுள்ள கிராமங்களிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.